चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 6/7/69 டீச்சர் சகோதரிகளுக்காக அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியங்கள். அனைவரும் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? ஒருவருடைய நினைவு இருந்ததா அல்லது இருவருடையது இருந்ததா? யார் ஒருவருடைய நினைவில் அறிந்தீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். மேலும் யார் இருவருடைய நினைவில் இருந்தீர்களோ அவர்களும் கை உயர்த்துங்கள். இப்போது அந்த இருவர் யார்? அவ்யக்த வதனவாசியா அல்லது வியக்த வதனவாசியா? நீங்கள் அனைவரும் ஆசிரியைகள் அல்லவா? உங்களிடம் யாராவது மாணவர் வந்தால் அவர்களுக்கு என்ன இலக்கை கொடுப்பீர்கள்? அனைவருக்கும் என்ன பாடம் புகட்டுவீர்கள்? நீங்கள் ஆசிரியர்கள் அல்லவா? ஆசிரியர்கள் தனது ஆசிரியையை வெளிப்படுத்துவார்கள். மாணவர்களை எந்த விதத்தில் பேணி வளர்ப்பீர்களோ அவர்களுக்கு இலக்கை காண்பிப்பீர்களோ அவர்கள் பின்னர் ஆசிரியரை வெளிப்படுத்துவார்கள். ஒருவேளை நீங்கள் மாணவர் வந்தவுடனேயே அவ்யக்த வதனத்திற்கு செல்வதற்கான இலக்கை அளித்தால் அவர்கள் அதற்கான வழியை ஒருபோதும் கண்டதே இல்லையெனில் எவ்வாறு சென்றடைவார்கள்? முதலில் முகவரி என்ன கொடுக்கப்படுகின்றது? நீங்கள் அருங்காட்சியகத்தில் என்ன புரிய வைக்கின்றீர்கள்? மாணவர்களுக்கு என்ன அறிமுகத்தை அளிக்கின்றீர்கள்? அவர்களுக்கு எந்த வழியை, எந்த இலக்கை காண்பிக்கின்றீர்கள்? விதையை யார் விதைத்தது? விதைதான். அந்த விதை ஒரு வேளை கெட்டுப்போனாலும் கூட சமயம் வரும் பொழுது சில கிளைகளாவது முளைக்கின்றன. மழை பொழிந்தால் முளைக்கின்றது. நீங்கள் விதையை மறந்துவிட்டீர்கள் என்றால் பிறகு எவ்வாறு வழிகாட்டுவீர்கள்? விதை எது? ஆசிரியர்கள் யுக்தியுக்தாக பதிலளிக்க வேண்டும். சிறு குழந்தைகள் அல்ல இல்லையா? சிறு குழந்தைகளுக்கு முதலிலேயே கற்றுத்தரப்படுகின்றது. நீங்களோ கற்றுக்கொண்டு இவ்வளவு பரிபாலனை அடைந்து இப்போது தேர்வு எழுத வந்திருக்கின்றீர்கள். கற்றலின் கூடவே தேர்வும் எழுதுவீர்கள். இரு காரியங்களும் இணைந்தே நடைபெறும். தந்தை அவ்யக்த வதனவாசி ஆகிவிட்டார். ஆகவே நீங்கள் அனைவரும் கூட அவ்யக்த வதனவாசி ஆக வேண்டும். அவர் எந்த சிருஷ்டியில் இருந்து கொண்டு அவ்யக்தமானார்? நீங்கள் எங்கிருந்து கொண்டு ஆக வேண்டும்? சிருஷ்டியோ முழு உருளையாக உள்ளது. சிருஷ்டியில் முழு மரமும் அடங்கியுள்ளது. ஆனால் சிருஷ்டியினுடைய இறுதி சங்கமயுகமாகும். சங்கமயுகமே மேன்மையானதாகும். அதுவே உங்கள் அனைவரையும் இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் தனது புகலிடத்தை மறந்துவிட்டால் பிறகு என்ன ஆகும்? புகலிடம் அளித்தவரும் மறந்து போகும். புகலிடத்தை தொடர்ந்து நினைவு செய்யுங்கள். மேலும் பாப்தாதாவிடமிருந்து கிடைத்த கல்வியை தாரணை செய்யுங்கள். தாரணையின் மூலம் பொறுமை மிக்கவராகவும் உள்நோக்கு முகமுடையவராகவும் ஆவீர்கள். அதன் மூலம் கலியுக ராவண ராஜ்யத்தை அளித்து விடுவீர்கள். இப்போது பயில்வதற்கான காலமாகும். கூடவே தேர்வு எழுதுவதற்கான காலமும் ஆகும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் ஒன்று உள்ளது. இதன் மீதும் சற்று கவனம் செலுத்துங்கள். இவ்வளவு காலம் வரை பாப்தாதாவின் மடியில் வளர்ந்தீர்கள். மேலும் அக்காலத்தில் என்னவெல்லாம் காரியம் செய்திருக்கிறீர்கள்? சிலர் வெட்கப்பட்டு கொண்டு தான் செய்தவற்றை பாப்தாதாவிடம் மறைத்திருக்கிறார்கள். தந்தையை பற்றி தெரிந்து கொண்டு அனைத்தையும் தந்தை முன் சமர்ப்பணம் செய்யவில்லை. அத்தகைய தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று யார் நினைக்கிறீர்கள்? எவரும் தன்னுடைய மனதிற்கு தெரிந்து தவறு செய்யவில்லை. ஆனால் கவனக்குறைவினால் ஏற்பட்டுவிட்டது. இவை அனைத்தையும் எழுத வேண்டும். பாப்தாதாவிடம் எவரெல்லாம் கூறியிருக்கிறார்களோ அவர்களும் கூட தமது முழு ஜாதகத்தை எழுத வேண்டும். இது இறுதி நேரம் அல்லவா? 84 பிறவினுடைய கணக்கு வழக்கு இங்கேயே முடித்துவிட வேண்டும். சத்தியம் மற்றும் தூய்மை என்ற வார்த்தைகளை கூறுகிறார்கள். ஆனால் சத்தியம் மற்றும் தூய்மை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதன் அர்த்தத்தை புரிந்திருக்கவில்லை. இப்போது அதனுடைய ஆழத்தில் சென்று முழுவதுமாக எழுத வேண்டும். மற்றபடி ஒரே தடவையில் பாப்தாதா திலகம் வைத்துவிட்டார். குங்கும பொட்டா அல்லது சந்தனமா? குங்கும பொட்டு முகத்திற்கு அழகு, சந்தனம் ஆத்மாவிற்கு அழகு சேர்க்கிறது. நீங்கள் ஆபரணம் கூட தோற்றத்தை அழகுற செய்வதற்காக அணியக்கூடாது. உலகிற்கு காண்பிப்பதற்காக ஆடை அணியக்கூடாது. ஆனால் உலகத்தினர் விரும்புமாறும் உள்ளம் விரும்புமாறும் அகத்தில் தன்னை அலங்கரிக்க வேண்டும்.
குணம் என்ற ஆபரணம் அணிய வேண்டும். உலகத்தினர் விருப்பமானது வெளிநோக்கு முகமாகும். உள்ளத்தின் விருப்பமானது உள்நோக்கு முகமாகும். ஆகவே உள்நோக்கு முகமுடையவராகி தன்னை அலங்கரிக்க வேண்டும். உலகத்தினர் விருப்பத்தின்படி சொற்பொழிவு ஆற்றப்பட்டது, மகிழ்விக்கப்பட்டது. ஆனால் சொற்பொழிவில் என்ன ரகசியம் புதைந்துள்ளதோ அது ஒவ்வொன்றும் தன்னுடைய கர்மேந்திரியங்களினால் நிரப்ப வேண்டும். அப்போதே அழகு பெறுவீர்கள். உங்கள் செயல்களிலிருந்து தெய்வீக குணங்கள் வெளிப்பட வேண்டும். அலங்கரிப்பதற்காகவே தெய்வீக குணங்களை பற்றிய வகுப்பு நடத்தப்படுகின்றது. அவ்வாறு அலங்கரிக்கப்பட்டவராகி சங்கமயுகத்தை கழித்திட வேண்டும். பிறகு தன்னுடைய வீடு செல்ல வேண்டும். பிறகு வீட்டிலிருந்து எங்கு செல்ல வேண்டும்? மாமனார் வீடு. கன்னிகை மாமனார் வீடு செல்கின்றார். ஒருவேளை எழுத படிக்க தெரியாதவராய் புத்தி கூர்மை இல்லாதவராய் இருந்தாரெனில் மாமியார் மாமனார் இவரிடம் எழுதுவதற்கான, அமருவதற்கான, நன்முறையில் நடந்து கொள்வதற்கான புத்தி இல்லை என்று கூறுவார்கள். இப்போது நீங்கள் மாமனார் வீடு செல்ல வேண்டும். ஆகவே தந்தையை காலடியை பார்ப்பதில்லை, ஆனால் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் கவனிப்பார். காலடி என்ற வார்த்தை பெரிய அளவிலானது. ஒரு அடியில் கோடி பலன் கிடைக்கின்றது. அது தன்னுடைய நன்மைக்காக கிடைக்கின்றது. ஆனால் கர்மேந்திரியங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆபரணம் அணிந்து செல்ல வேண்டும். இப்போது அலங்கரிப்பதற்காக யாரிடம் வந்திருக்கின்றீர்கள்? பாப்தாதாவின் வீட்டிற்கு, அதாவது தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். அலங்காரம் செய்விப்பவர் யார்? விவாக நிச்சயம் செய்யப்பட்டவருக்கு ஆபரணம் செய்விப்பவர் ஒருவர் இருப்பார். அணிவிக்கக்கூடியவர் வேறொருவராக இருப்பார். ஆகவே இப்பொழுது அலங்கரித்து கொண்டு செல்ல வேண்டும். புரிந்ததா? மிகுந்த பொக்கிஷம் கிடைத்துவிட்டது. இப்போது அவற்றை தன்னிடம் சேமித்து வையுங்கள். மேலும் பசுவை போல் அசை போட வேண்டும். நீங்கள் அனைவரும் பசுக்களாகவும் இருக்கின்றீர்கள், கோபியர்களாகவும் இருக்கின்றீர்கள். மலையை எவ்வாறு தூக்க வேண்டும், பசுவாகி எவ்வாறு அசை போட வேண்டும் என்ற இந்த காரியத்தை இந்த பட்டியில் செய்ய வேண்டும். பல வேடத்தை தரித்து பல காரியங்களை செய்ய வேண்டும். பட்டியின் தினங்களுக்குள் அனைத்தையும் அனுபவம் செய்துவிட வேண்டும். எந்த அளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு முடிவு வெளிப்படும். சம்பூர்ண நிலை அடைவதற்கான லட்சியம் என்ன, சாதனம் என்ன என்பதை அறிய வேண்டும். சாதனம் கிடைத்துவிட்டால் லட்சியத்தை பற்றி கொள்வீர்கள். ரத்தினங்களை பகுத்தறியவும் வேண்டும் அல்லவா? முழுமையான மதிப்பு கொடுக்க வேண்டும். நகையின் மதிப்பை பொற்கொள்ளரே கண்டறிய இயலும். எவரிடம் கண்டறியும் தன்மை இல்லையோ அவரிடம் மதிப்பு இருக்காது. நகையில் மெருகும் ஜொலிப்பும் இருந்தால் மட்டுமே அதன் மதிப்பை கணிக்க முடியும். அப்போதே மதிப்பும் இருக்கும். அதை பற்றி தெரிந்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஜொலிப்பு இல்லையெனில் யார் வாங்குவார்கள்? உண்மையாக நகையா அல்லது போலியானதா என தெரியவில்லை. பணமும் கொடுத்து நகையும் பயனற்றதாக ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணுவார்கள். ஆகவே உங்கள் அனைவருடைய அனைத்து அலங்காரங்களும் முழுமை பெற்றுவிட்டால் வாங்குபவர்களும் வருவார்கள். மேலும் நீங்கள் வதனவாசியும் ஆகிவிடுவீர்கள். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।